பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமா இந்த வீடியோ மூலமா உங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஒரு புதிய காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னைக்கு ஒரு ஊழியத்துக்காக ஒரு இடத்துக்கு நான் கடந்து போனப்போ அங்க ஒரு பெரிய அத்தி மரம் இருந்தது. அந்த அத்தி மரத்துல நிறைய பழம், அத்திப்பழம் நிறைய இருந்தது. ஈவன் நாங்க நடக்கிற வழிகள் முழுவதும் அந்த பழங்கள் விழுந்திருந்தது. நாங்க அதை மிதிச்சுட்டு தான் நடந்துட்டே போறோம். நான் அங்க போய் அங்க இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்க வீடுகள்ல போய் சொல்றேன், ஏன் இவ்வளவு பழத்தை வேஸ்ட் பண்றீங்க? இது எவ்வளவு உடம்புக்கு நல்லது தெரியுமா? ஏன் அதை எடுத்து கழுவி நீங்க சாப்பிடலாமே. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது ப்ரோ, எப்படா அதை வெட்டுவாங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது. நிறைய பழம் இருக்குது, ஏன் வேஸ்ட் பண்றீங்கன்னா, நான் பேசுறத கூட அவங்க காதுல வாங்கல. இது அது பாட்டு இருக்கும், நாங்களும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மூவ் ஆன் ஆயிட்டாங்க. நான் அப்ப யோசிக்கும் போது நான் ஒரு விஷயத்த நோட் பண்றேன். நிறைய நேரங்கள நம்மளுமே எங்க நம்மளை நிரூபிக்கணும், எங்க நம்மளை வெளிப்படுத்தணுமோ அங்க வெளிப்படுத்தாம, நம்ம எங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதோ அங்கெல்லாம் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணி நம்மளை எப்படியாவது பெரிய ஆளா காட்டிக்கணும்னு நினைச்சு அது அது கடைசியில நம்மள ஒரு வேடிக்கை பொருள் மாதிரி பார்த்து நம்மளை ஏழாம பார்த்த பிறகு நம்மளை நாமே திட்டிக்கிறோம். நான் இங்க பேசியிருக்கவே கூடாது, நான் இங்க இதை பண்ணிருக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்மளை நாமே நொந்துக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், எங்க நீங்க பேசணுமோ, எங்க நீங்க உருவாகணுமோ, எங்க உங்களை பயன்படுத்தணும்னு தேவன் விரும்புகிறாரோ அங்க நீங்க பயன்பட்டா மாத்திரம்தான் உங்க வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கும். இல்லாட்டினா அந்த அத்தி மரத்தை போலவே நீங்க உங்ககிட்ட ஏகப்பட்ட கனி இருந்தாலும் அதனால யாருக்குமே யூஸ் இல்லை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிள்ல சிம்சோனுடைய வாழ்க்கை, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய தரிசனத்தோடு இருந்தது. ஆனா சிம்சோன் தன்னை எங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்க கூடாதோ அங்க தன்னுடைய பலத்தை தேவன் கொடுத்த அந்த கிருபையை எக்ஸ்போஸ் பண்ணது நிமித்தமா அவனுடைய வாழ்க்கை கடைசியில அவனை வேடிக்கை பொருளா மாத்திடுச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே நான் ஒரு நல்ல ஒரு பாடத்தை சொல்லித்தரேன். எங்கேயுமே நான் தான் ஸ்பாட்லைட்ல இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு வேடிக்கை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்யாண வீடா இருந்தா நான் மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீடா இருந்தா நான் பணமா இருக்கணும். அதாவது ஸ்பாட்லைட் நான் இருந்துகிட்டே இருக்கணும், என்னை யாராவது பார்த்துட்டே இருக்கணும், என்னை குளோரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. எல்லா இடத்துக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாது. தேவன் விரும்புகிற இடத்துல உங்களை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க. தேவன் விரும்புகிற இடத்துல தேவன் விரும்புகிறதை போல உங்கள் கனிகளை வெளிப்படுத்துங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் தேவனை மகிமைப்படுத்துகிற விதமாகவும் இருக்கும். சிம்சோன் அதை செஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் லைஃப் ஸ்டோரி ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ ஸ்டோரியா மாறி இருக்கும். உங்க லைஃப் சூப்பர் ஹீரோவா ஸ்டோரியா மாறுறதுக்கும் ஜோக்கர் ஸ்டோரியா மாறுறதுக்கும் சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. நல்ல முடிவா எடுங்க. எல்லா இடத்துலயும் உங்களை எக்ஸ்போஸ் பண்ண நினைக்காதீங்க. தேவன் விரும்புகிற வண்ணம் நீங்கள் பயன்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.